Hello friends, it's Danto, and in the .NET Core tutorial part 6 with OpenAI, right? ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து ChatGPT ஒரு chatbot அப்ளிகேஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்றது. இது வந்து ஒரு chatbot அப்ளிகேஷன். நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம்னா அது ஆன்சர் பண்ணும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட், ரைட்? ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன். இதை வந்து OpenAI லேப் வந்து டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய மாடலை வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணி நம்மளை யூஸ் பண்ண விட்டுருக்காங்க. அண்ட் இதில் வர இன்ஃபர்மேஷன் நீங்கள் 100% கரெக்டாக, எல்லா கொஸ்டினுக்கும் 100% கரெக்டாக அப்படின்னா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 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 ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ. ஸோ உங்களுடைய கீழே போட்டிருப்பாங்க பாருங்களேன், ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ தான். ChatGPT may produce incorrect information about people, place and facts. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு 100% ஆன்சர் கரெக்டாக இருக்குமா அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் டவுட். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இது வந்து எக்ஸாக்ட் ஆன்சரை கொடுக்குது. எஸ்பெஷலி ஆன் டெவலப்மெண்ட் சைடு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நம்மளோட டைமை வந்து நிறைய இது சேவ் பண்ணுது, அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், how to bind reviewing ASP.NET C#. நான் சும்மா ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். கிளாசிக் ASP உடைய ஒரு டாஸ்க். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஸ்டினை கேட்டோடனே அது வந்து டீட்டெயில்டாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதோடைய ஸ்டெப்ஸ் கொடுக்குது, அண்ட் அதுக்கப்புறம் அது வந்து ஆக்சுவல் கோடை எழுதும். as you can see here. ஸோ அது வந்து நம்மளுக்கு கோட் எழுத ஆரம்பிச்சிருக்கு, ரைட்? பட் இது வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டெவலப்பருக்கு வந்து டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் நான் வந்து சிம்பிளாக கேட்டோன்னா கூட பாருங்கள், how to bind grid view in ASP.NET C# அப்படின்னு கொடுத்த உடனே சிம்பிளாக கொடுத்துருக்கு. பட் as you can see here, இந்த மெத்தடை வந்து இன்னும் அது கொடுக்கல, ரைட்? ஸோ சிம்பிளாக எழுதி விட்டுடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த மெத்தடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் ஃபார் த சேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கெட் டேபிள் டேட்டா ஃப்ரம் டிபி அப்படின்ற அந்த கோட் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து இந்த மெத்தடோடைய கோட் இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணல. ஸோ ஏன்னா நான் சிம்பிளாக கேட்டேன், எனக்கு வந்து எப்படி வந்து கிரிட் வியூட பைண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லு அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கு சிம்பிளாக கொடுத்துருச்சு. பட் இந்த கோட் இம்ப்ளிமெண்டேஷனை மிஸ் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் கோட் இம்ப்ளிமெண்டேஷனை எனக்கு வந்து எழுது அப்படின்னா என்னோட மிஸ்ஸிங் அந்த மெத்தடை வந்து அழகாக எனக்கு எழுதி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்மளுடைய டைமை வந்து சேவ் பண்ணும். ஸோ டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் அதே மாதிரி ஆர்டிகல் ரைட் பண்ணுறதுக்கு, லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு, நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட்டில் எழுதிட்டு இதுக்கிட்ட கொடுத்து ரீரைட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அழகாக ப்ராப்பரான ப்ரொஃபஷனலாக நம்மளுக்கு வந்து அந்த இமெயிலை ரீரைட் பண்ணி கொடுக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் ரைட்டர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வேலையை இது வந்து ரொம்ப ஈஸி பண்ணிடுது. ஸோ கிராமர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே. ஸோ நம்ம அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணுறது, ஆர்டிக்கலை ரீரைட் பண்ணுறது, SQL எழுதுறது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனில் டிசைன் பண்ண போகிறோம் இந்த OpenAI APIs யூஸ் பண்ணி. நான் எதுக்கு இந்த ChatGPT இப்போ லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட OpenAI API வந்து இந்த ChatGPT அப்ளிகேஷனில் வந்து இந்த வெப் chatbotல வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த APIஸை தான் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்லோலி பார்க்கலாம். அண்ட் உங்கள் URLல நீங்கள் இந்த ChatGPT அப்ளிகேஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணோன்னா chat.openai.com போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாகின் பண்ண சொல்லும். நான் என்னுடைய இதில் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்கும். இப்போ ஜிமெயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணால் கூட டெஃபினட்டாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டெஃபினட்டாக OTP வெரிஃபிகேஷன் இதுக்கு மேண்டேட்ரி. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து OTP வரும், நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே போகலாம். அண்ட் ஸோ இது வந்து ChatGPT ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் OpenAI.com போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் நம்மளுடைய இந்த ChatGPT உடைய APIs, இந்த ChatGPT அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண APIs வந்து இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வெப்சைட். இது அவங்களோட இந்த OpenAI லேபோடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ரீசன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மெனுஸ் இருக்குது. நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் ரிலீஸ் அவங்களோட ரிசர்ச் பற்றின ஆர்டிகல்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டெவலப்பர் சைட் மெனு. அண்ட் நான் டெவலப்பரை கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், ஏபிஐ, ரெஃபரன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஏபிஐ ரெஃபரன்ஸ் போயிடலாம் டேரெக்டாக. ஸோ தட் என்னுடைய என்னென்ன ஏபிஐஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி இங்கே சைன்இன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐயோட என்னென்ன ஏபிஐஸ் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதோடைய டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் ஒன்று கிளிக் பண்ணும்போது நம்ம அதோட ஏபிஐஸை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இதுக்கு பக்கத்தில் டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி OpenAI உடைய அட்வான்டேஜ், அந்த ஏபிஐஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அது எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்ற டீட்டெயிலை வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாடல்லாம் எப்படி இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டாக்குமெண்டேஷன்லேயே இருக்குது. அண்ட் இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது வந்து நீங்கள் வந்து புதுசாக இந்த OpenAIயில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது போன மாதம் வரைக்கும் நம்மளுக்கு $18 ஃப்ரீ கிரெடிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த $18 நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணுறதுக்கு $18 கிரெடிட் அப்படின்றது வந்து போதுமானது. அதாவது ChatGPT அப்படின்றது ஃப்ரீ, பட் அதோடைய ஏபிஐஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா OpenAIயில் இருக்க அந்த ஏபிஐஸை யூஸ் பண்ணணும்னா நம்ம பே பண்ணி ஆகணும். பட் டெஸ்டிங்க்கு அவன் வந்து என்ன பண்ணான், ஸ்டார்டிங்கில் $18 வரைக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருந்தான். பட் இப்போ ரீசெண்டாக வந்து அது $5 கம்மி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சில அக்கௌண்ட்ஸில் நான் செக் பண்ணும்போது $5 தான் வந்து கிரெடிட் லிமிட் இருக்குது. பட் எனிவே வந்து $5 போதும் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட், வியூ ஏபிஐ கீஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து ஏபிஐ கீ எடுக்க போகிறோம். அண்ட் கீழே வந்து ப்ரைஸிங்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு மாடலும் ஒரு ப்ரைஸ். அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். நம்ம டேரெக்டாகவே வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ் அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம். அண்ட் இது வந்து என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட், பிகாஸ் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அப்படின்றனால. அண்ட் யூசேஜ். ஸோ இங்கே யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. அண்ட் நீங்கள் பேக் டு பேக் போனீங்கன்னா உங்களுடைய பேசிக் யூசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த கிரெடிட்டும் கொடுக்கல. அவன் என்ன சொல்கிறான், என்னோடய அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ என்னோடய அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அப்படி வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஃப்ரீ கிரெடிட் கொடுப்பான், ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. ரைட். ஸோ இதுதான் பேசிக் திங். அண்ட் இதெல்லாம் ரேட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது கீழே நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து ஏபிஐ கீ. ஸோ ஆக்சுவலி இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, இந்த ஏபிஐ கீ பார்க்குறதுக்கு தான் ஆக்சுவலி நான் வந்தது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏபிஐ கீ நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏபிஐ கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த OpenAIயோடைய ஃபீச்சர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி ஏபிஐனாலே நீங்கள் வந்து ஒரு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு டோக்கன் நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு கீ மாதிரி. அந்த கீயை வச்சு தான் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை ப்ரௌஸ் பண்ணுவீங்க. ரைட். ஸோ அது போக போக என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் டிஃபால்ட்டாக சொன்னால் அந்த கீ என்னென்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு கீ வச்சுருப்போம்ல, ஒரு ஹவுஸ்க்கும் ஒரு கீ வச்சுருப்போம்ல. ஸோ அதே தான் இதுவும். ஒரு சர்வர் ஒரு அப்ளிகேஷனுடைய அந்த அப்ளிகேஷனில் இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீ. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஜஸ்ட் எத்தனை கீ வேணாலும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கீ. இதை காப்பி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எனிவே இந்த கீ வந்து இப்போ யூஸ்ஃபுல் ஆக போகிறதில்ல. பிகாஸ் நான் என்னோடய அக்கௌண்ட்டை நான் இன்னும் வந்து நான் செட்டப் பண்ணல பேமெண்ட் போட்டு. பட் ஐ ஹேவ் அனதர் கீ. ஸோ அந்த கீயை வச்சு நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏபிஐஸை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து போஸ்ட்மேன். ஸோ போஸ்ட்மேன் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏபிஐஸை வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏபிஐ டெவலப்பர்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போஸ்ட்மேன் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ஏபிஐஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நானும் இந்த வீடியோவில் போஸ்ட்மேன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அது எப்படி வந்து இந்த OpenAI ஏபிஐஸை வந்து எப்படி அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.